ஹாய்! திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. யூடியூப் ஓப்பன் பண்ணி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு வந்து டே ஃபுல்லா ப்ரெக்னென்ட்டா இருக்கிற டே ஃபுல்லா நம்மளால மார்னிங் சீக்வென்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் மீறி என்னென்னலாம் இன்னைக்கு ஃபுல்லா நான் ப்ரிப்பேர் பண்றத இன்னைக்கு டே ஃபுல்லா என்னென்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்னிங்லேருந்து லஞ்சுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் செய்யணும்னு பார்க்கலாம். வீட்ல 2 சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு என்ன ஃப்ரை பண்ணலாமா? என்ன யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரை பண்ணா நல்லாயிருக்கும். அது எப்படி ஃப்ரை பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி. அந்த நடுவுல கொஞ்சம் கிரேப்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து வீட்ல இருக்கிறவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு வாஷ் பண்ணி குடுத்துட்டேன். இதுதாங்க எங்களோட கிளைமேட். நான் சமைக்கும்போது அழகா விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு கிளைமேட்டு. அப்படியே பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன், ஓப்பன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு சமைச்சுட்டு இருப்பேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சக்கரவள்ளிக்கிழங்கு காம்பினேஷன் தயிர் சாதம் கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறமா வந்து கர்ட் ரைஸில நான் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். என்னென்ன ஃப்ரூட் போடலான்னு இருக்கிறேன்னா, கிரேப்ஸு, பொமோகிரானேட் போடலான்னு இருக்கேன். கேரட் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஸோ, அது ஃபஸ்ட்டு வந்து நானு எல்லாமே கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதில நான் இந்த சக்கரவள்ளி அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குல நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, அ வீட்ல எல்லாரும் சாப்பிடணும் இல்லைங்களா? கொஞ்சம் ஸ்பைசி வந்து நான் சாப்பிடக்கூடாது. அதனால வந்து ஆ கொஞ்சமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் மட்டும் தான் போட்டுருக்கேன். கடாயில எண்ணெய் விட்டுட்டு, கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க. அதோட மொறுமொறுப்பா கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். நார்மலா நம்ம வீட்ல பொட்டேட்டோ செய்வோம் இல்லைங்களா? அந்த மாரி தான். ஆனா இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்க அந்த பாயில் பண்ணி சாப்பிடுறதுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாரி ஃப்ரை பண்ணி நீங்க குழந்தைங்களுக்குலாம் குடுக்கும்போது ஈஸியா அவங்க வந்து சாப்ட்டுருவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுவும் கர்ட் ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஸோ தயிர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் மில்க் வந்து ஆட் பண்ண போறேன். அதாவது கர்ட் ரைஸ்ல நம்ம மில்க் ஆட் பண்ணோம்னா, நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற அந்த கர்ட் ரைஸ் மாரியே இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ இதெல்லாம் தான் இப்ப நான் கர்ட் ரைஸ்ல ஆட் பண்ண போறேன். முந்திரி, சீரகம், உளுந்து போடுறவங்க போலைலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, அ அப்புறம் மாதுளை, திராட்சை. முதல்ல கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு, அ இருக்கிற எல்லாம் தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் நான் அதில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். முந்திரியும் டேஸ்ட்டா இருக்கும். ஏன் முந்திரி போடுறவங்க போடலாம், இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு சாப்பிடும்போது அந்த கர்ட் ரைஸ் கூட மென்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ குழந்தைங்க சாப்பிடலன்னா, இந்த மாதிரி கர்ட் ரைஸ்ல போடும்பொழுது, அந்த ஃப்ரை பண்ண இதுலயே ரொம்ப நல்லா சாப்ட்டுருவாங்க. கர்ட் ரைஸ்க்கு ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாயில்ட் ஆகணும். அதனால பாயில் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நான் வந்து என்ன பண்ணேன், கர்ட் ரைஸ்ல வந்து ஆக்சுவலி நான் அந்த வீடியோ எடுக்கல. அந்த கர்ட் ரைஸ்ல வந்து நான் ஃபுல்லா தாளிப்பு எடுத்து நான் ஊத்திட்டேன். இப்போ அதே கடாயில நான் இப்போ வந்து பச்சை பயிறு அவிச்சோம் இல்லைங்களா? பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அத வந்து ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றத நான் சொல்றேன். எண்ணெய் கொஞ்சமா விட்டுட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், கடுகு இவ்வளோதான். அது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷா வந்துற நேரத்தில, நம்ப ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க பச்சை பயிர நீங்க போடணும். இல்ல நீங்க அ வெறும் கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சு சாப்பிடுறதுனால சாப்பிடலாம். மஞ்சத்தூள், மொளகாத்தூள் அதுதான். மிளகாய் தூள் மட்டுமே நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் இருந்துச்சுன்னா, தேங்காயும் நீங்க என்ன பண்ணி, அ நல்லா எடுத்துக்கிட்டு, தேங்காயும் நீங்க நல்லா கொஞ்சம் தூவி போட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்றதுனால, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வேற எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க இத மட்டுமே யூஸ் பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாரி பிரெக்னன்ட்டா இருக்கிற டைம்லயோ, குழந்தைங்களுக்கும் சரி, நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் இப்ப வந்து கர்ட் ரைஸ்க்கு நல்லா சாதம் ரெடி பண்ணிட்டேன். நான் தாளிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா? தயிரும் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பார்த்தீங்களா, எவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த மாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. தேவையான நல்லா
நான் தயிர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தயிர் நெறைய போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம, நம்ம மில்க் நல்லா சுண்ட காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த மில்க்க வந்து இப்ப நான் ஆட் பண்ண போறேன். வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டைம்ல போட மாட்டேன். முதல்ல மில்க் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஏன்னா எங்க வீட்ல ஒரு சிலருக்கு ஃப்ரூட்ஸ் போட்டா பிடிக்கும். ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் போட்டா பிடிக்காது. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து கிரேப்ஸு அ இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அது சாப்பிடுவேன். இப்போ மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மில்க் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் மில்க்கு வந்து அதாவது தயிர விட மில்க் அதிகமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கொழ தன்மை வரதுக்காக மட்டும் தான் நான் மில்க் ஆட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்க தயிரோட மில்க் ஆட் பண்றது ரொம்ப தெரியாது. லைட்டா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, இந்த அளவுக்கு எனக்கு போதும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கிரன்ச்சியா ஃப்ரூட்ஸோட மென்னு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா நான் எல்லாமே செஞ்சுட்டேங்க. ஒரு பிளேட்ல எடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோ, பச்சை பயிறு, கர்ட் ரைஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க இத வந்து குழந்தைங்களுக்கு குடுத்து பார்க்கலாம். எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட பாப்பா சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு சொன்னாங்க. நல்லா இருக்கு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. தேங்க் யூ. சப்போர்ட் இன்னைக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க் யூ ஸோ மச்.